ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை சுரூபா அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். உள்ள போல ஓம் ஈஸ்வரா, குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, ஞானிகளே, மகான்களே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். எனது உயிரை கடவுளாக துதிக்கின்றேன். எனது உடலை ஆலயமாக வணங்குகின்றேன். அதுபோல உங்களது ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக துதிக்கின்றேன். உங்களது ஒவ்வொரு உடலையும் ஆலயமாக வணங்குகின்றேன். உங்களது ஒவ்வொரு உயிரையும் ஈசனாக துதிக்கின்றேன். உங்கள் ஒவ்வொரு உடலையும் சிவமாக வணங்குகின்றேன். ஆக சிவசக்தி தத்துவத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களுடைய தன்மைகள், இந்த சிவத்தை தான் நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடலை நாம் பேரானந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதாவது உடலில் உள்ள உணர்வுகள் அனைத்தையும் ஒளி அணுக்களாக உருவாக்கி ஏகானந்த நிலைக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தியானமே. ஞானகுரு அவர்கள் தபோவனத்தை புஞ்சை புளியம்பட்டியில் தபோவனத்தை ஸ்தாபித்து, நாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் என்ற தபோவனத்தை ஸ்தாபித்து உலக மக்கள் அனைவரும் இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெற வேண்டும் என்ற நிலையை முன்னிறுத்தி முதன்மைப்படுத்தி அவர் கொடுத்த உபதேசங்கள், அவர் கொடுத்த நிலைகள் எல்லாம் மிக அற்புதமானது. அவர் கொடுத்த தியானம், அவர் கொடுத்த ஆத்மசுத்தி என்ற சக்தி, ஆத்மசுத்தி என்ற சக்தியானது மிக மிக வலுவானது. ஆகவே உயிரை கடவுளாகவும் உடலை சிவமாகவும், உயிரை கடவுளாக ஈசனாக துதித்து உடலை சிவமாக வணங்கி இந்த உயிரான ஈசனுக்கு நாம் துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சின்ன ஒரு வரலாறை பார்த்து விடுவோம். நடந்த உண்மையை வரலாறுன்னு தானே சொல்லியா. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனிக்கு பக்கத்தாப்புல ஐவர் மலை என்ற ஒரு நிலை உண்டு. அங்கே ஞானகுருவை சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக காலில் செருப்பே இல்லாமல் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் நடக்க விட்டு எல்லாத்தையும் கையில் காசெல்லாம் கிடையாது. இங்கே எங்கே போ, சாப்பாடு கிடைக்கும், இதை சாப்பிடு, அது சாப்பிடு,
இந்த மரத்துலேருந்து இந்த இலையை சாப்பிடு, அது இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி சூட்சமத்திலேயே வானவியல், புவியியல், உயிரியல் தத்துவங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிறைவு பகுதிக்கு வர்றாங்க. அப்படி வரக்குள்ள தான் அந்த சம்பாஷணைகள் நடக்குது அந்த ஐவர் மலையில். என்ன சொல்கிறாரு சர்க்குரு? கலீரர், பீப்பெண்ணரர் அதை 2 கையாலையும் எடுத்துகிட்டு போய் அந்த முருகன் சிலைக்கு அபிஷேகம் பண்ண சொல்கிறார். ஏன்னா ஞானகுரு வாக்கு கொடுத்துட்டார், நான் சொல்கிறத செய்கிறேங்கிறத வாக்கு கொடுத்தார். சர்க்குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் இவர். இப்போ அதன் நிலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போய் அந்த முருகன் சிலையில் கொண்டு அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். இவருக்கா ஒன்றுமே புரியல. சரிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் ஓரமாக போட்டு கையாளம்பிட்டு வந்துடுறார். சர்க்குருவாச்சே, நீ என்ன செஞ்ச? நீ இவர் உட்கார்ந்துருக்க இடமோ ஒரு இடம், அந்த முருகன் சிலை இருக்கிற இடமோ ஒரு இடம். நீ என்ன செஞ்ச? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச அப்படின்னு இவர் பாட்டுக்கு செவனேன்னு நிற்கிறார். அப்போ உடனே என்னதுன்னா, மறுபடியும் இதை அள்ளிட்டு போய் நீ போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. மறுபடியும் போய் அதேமாரியே செய்கிறாரு. கீழே போட்டு உரமாக போட்டு கையாளம்பிட்டு வந்துடுறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நீ கடவுளாக மதிக்கிற, கடவுளாக துதிக்கிற, அந்த முருகன் சிலையை கடவுளாக துதிக்கிற, கடவுளாக மதிக்கிற, உன்னால் அந்த நரலை எடுத்துக்கொண்டு போய் போட முடியல. அது கல் சிலை தான். அது உன்னுடைய உயிர் உடல் இது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எத்தனை கோடி சரீரம், எத்தனை நிலைகளை கடந்துருக்கு இன்னைக்கு மனிதனாக வந்திருக்கு. இந்த மனித நிலைகளில் இருந்து அடுத்து பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை பெறணும். இதுதான் நோக்கம். ஆனால் நீ உயிரான ஈசனுக்கு துரோகம் செய்கின்றாய். எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்க, பயப்படுற. அப்போ வேதனை, வெறுப்பு, சஞ்சலம், சலிப்பு, கோபம், குரோதம், ஆத்திரம், பதட்டம், காமம், இதுபோல தீய குணங்கள் கொண்டு என்ன செய்கிற, அதுக்கு அபிஷேகம் பண்ணுற, இந்த உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணுற. இது தகுமோ? இது சரியானது தானே? அப்போ அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறேன். மனிதனும் தெய்வமாகலாம், கடவுளாக மாற வேண்டும். இதோடைய உட்பொருளே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த தெய்வ சக்தி பெற்று கடவுளாகவே மாறணும், அந்த உயர்ந்த நிலைகளை பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் கடைசியாக நிறைவாக சொல்கிறது, நான் சொல்கிறதெல்லாம் போய் உலக மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறார். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உலக மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறார். அப்போ அப்படியே தகச்சு நிற்கிறார். எதாக இருந்தாலும் அடி விழுவும். அப்போ அந்த சமயத்தில் தான் என்ன சொல்கிறாரு, உயிரே கடவுள், உன் உடலை ஆள்பவனும் ஆண்டவனாக இருப்பவனும் உன் உயிர்தான்.
உயிரே கடவுள், உயிர் தான் ஈசன், உன் உடல் தான் சிவம். உயிரே கடவுள், உன் உடலை ஆள்பவனும் உன் சிவத்தை ஆள்பவனும். அப்படி பாருங்க, உன்னுடைய உடலான சிவத்தை ஆள்வது அந்த ஈசன் தான். உடலின் இயக்கத்தின், சிவத்தின் இயக்கத்தின் உணர்வில் எழும் எண்ணத்தினால், அதுலேருந்து அந்த ஆன்மாவிலேருந்து, உணர்வுங்கிறது ஆன்மா, அந்த உணர்விலேருந்து எழக்கூடிய எண்ணத்தினால், எண்ணம்ங்கிறது ராமன், அதுலேருந்து பிறக்கக்கூடிய அந்த ராமனானது, எண்ணமானது சுவாசிக்கும் உணர்வே இறையாகி, நமக்குள்ள எப்பொழுதும் இறையாகி சிவம் வளர உடல் வளர இறைவனாகின்றான். இது இந்த தத்துவத்தை இந்த மாரி பாருங்க அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அதை கொடுத்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த வாசகம். ஆக உயிரே கடவுள், உன் உடலை ஆள்பவனும் ஆண்டவனாக இருப்பவனும் உன் உயிர்தான். உடலின் இயக்கத்தின் உணர்வில் எழும் எண்ணத்தினால் சுவாசிக்கும் உணர்வே இறையாகி உடல் வளர இறைவனாகின்றான். உயிரே கடவுள், அவன் வீட்டிற்கும் ஆலயம் உன் உடல், அதில் அசுத்தம் சேராது காக்க வேண்டியது உன் கடமை. மகர்ஷிகள் வெளிப்படுத்தும் உணர்வின் ஒளி அலைகளை உனக்குள் சேர்த்து உன்னை அறியாது சேர்ந்த தீய வினைகளை மாய்த்து உன் எண்ணம் சொல் செயல் புனிதம் பெறு. இதுவே உனக்குள் உயிராய் வீற்றிருந்து உன்னை ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டவனுக்கு நீ செய்யும் பணியாகும். இப்பணியில் ஆண்டவனின் பணியாக ஒளிநிலை பெறுவாயாகன்னு வாக்கு விடுகிறார். இந்த வாக்கை நாமளும் பிடிச்சிக்குவோம். ஏன்னா மிகப்பெரிய வாக்கு. அந்த வாக்கு நமக்குள்ள சித்தமாகும். இதை அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி அந்த வாக்கை நல்லா பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்ல வந்தேன். என்ன முக்கியமான விஷயம், நாம் ஒரு ஆலயத்திற்கு போனோம்னு சொன்னோம்னா அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சிவாலயத்துக்குள்ளே போன அந்த கர்ப்பகிரகத்தில் வரிசை அந்த சிவனுக்கு முன்னாடி ஒரு 3, எல்லா ஆலயத்துலேயும் பெரும்பாலுமாக இருக்கும், 3 கிண்ணம் இருக்கும். அதில் சங்கு வச்சுருப்பாங்க. சங்கு அதனுடைய தன்மைகள். அப்போ இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படிங்கிற நிலை. ஆக நாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எதையெல்லாம் பார்க்குறோமோ கேட்குறோமோ, இது அனைத்தையும் நமது உயிர் என்று இயக்கி இம்மென்று சதா சிவமாக்கி விடுகிறது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் அப்படிங்கிற நிலையை உருவாக்கி விடுது. சரி, தியானம் செய்யும்போது, தியானம் இப்போ காலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் தியானம் செய்கிறோம். அந்த தியானத்தில் உட்கார விடமாட்டேங்குது. ஏதாச்சும் ஒவ்வொரு உணர்வுகள் இடையில இடைமறிக்குது. இதுக்கு என்னங்க செய்கிறது? அப்படி தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போன்னு சொன்னால், அப்படியே விஸ்வாமித்திரன்ட்ட போனோம்னு சொன்னோம்னா, விஸ்வரதன் தான் விஸ்வாமித்திரனாக மாறுறாரு. விஸ்வாமித்திரன் என்னன்னு கேட்டால், அந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற அதை பெறுவதற்காக ஒரு அரசனாக இருந்தவன் ஒரு மகரிஷி என்ற நிலையில், மாமகரிஷிங்கிற நிலையில் உயர்றார். அப்போ உயரும்போது அவருக்கு என்னென்னலாம் இடையூறு வருதுங்கிறத காமிக்கிறாங்க கதையில். இப்போ அவருக்கு எதெல்லாம் தடுக்குது அப்படின்னா, ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை. இப்போ இதெல்லாம் என்ன போட்டு காமிச்சிருக்காங்க? ஏன் இந்த 4 பேரும், 4 நங்கைகள், 4 இளம் பெண்கள் இவங்க சக்திகள். பெண்ணுங்கிறது இந்த இடத்துல சக்தி. இதெல்லாம் என்னென்னா இடையூறு பண்ணுது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரம்பைங்கிறது தூக்கம், அதோடைய தன்மைகள் அப்படி வரும்னு நினைக்கிறேன். மேனகை, உடலில் நாம் ஆபரணங்கள், பட்டாபரணங்கள், பட்டு புடவைகள்,
நகை நட்டுக்கள் இதெல்லாம் வந்து நாம் சூடிக்கிறது. ஊர்வசிங்கிறது நாம் ஊர் ஊராக சுற்றுறது. அதாவது நம்முடைய உணர்வுகளும் தியானத்தில் உட்காந்துருப்போம், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வரும். திலோத்தமை அப்படிங்கிறது எதை இச்சப்படுகின்றமோ அதிலே திளைத்து அதிலே நின்று விடுவது. இதுபோல் உள்ள போகும். நீங்களே எடுத்தீங்கனாலே உயிரான ஈசன்ட்ட கேட்டிங்கனாலே எல்லா பதிலும் வரும். இதெல்லாம் எதுக்கு நான் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தியானத்தில் நாம் உட்கார்ந்துருக்கப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த சிவத்தை வந்து அழகுபடுத்தி 1008 குணங்களை அழகுபடுத்துவதே தியானம். குணங்களை அழகுபடுத்துவதே தியானம். அந்த அழகு எப்படி படுத்துகிறோம், எப்படி நாம் நமக்குள்ள அந்த ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை உருவாக்குறானோ அதுபோல் நாம் அந்த சிவத்தில் இருக்கிற அந்த குணங்களை அழகுபடுத்தி நல்ல நிலைகளுக்கு உருவாக்கணும். சரிங்களா? ரைட்டு. இன்னொரு விஷயம், சிவன் ராத்திரி அன்னைக்கு 6 கால பூஜை நாம் செய்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் விடிய விடிய கதை பேசிட்டு கோயிலில் இது பண்ணிகிட்ருப்போம். ஆக்சுவலி வந்து சிவன் 6 கால பூஜையில் வந்து நமக்கு வந்து மூணு வேளை தியானம் சொல்லியிருக்காங்க. எப்போ? காலையில், மத்தியானம், இரவு. காலையில் 5 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு, இரவு 7 மணிக்கு. அப்புறம் இரவு வந்து நீங்கள் படுக்கக்குள்ள நீங்கள் அந்த கிரிவலம் போய்ட்டு நீங்கள் மீண்டும் தியானத்தை இரவிலே தொடருங்க. தூங்காமல் தூங்கும் நிலை அப்படிங்கிறாங்க. ஆனால் நமக்கு இந்த காலம் வந்து 6 காலம் இந்த சிவத்துக்கு பூஜை பண்ணணும், உயிரான ஈசனுக்கு பூஜை பண்ணணும். கோயிலில் எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே போல் தான் இங்கேயும் பூஜை பண்ணோம். இப்போ பூஜை பண்ணுங்கிற நிலை அப்போ அந்த நல்ல உணர்வுகளை எடுக்கிறது தான் தியானம். கோயில்லையும் அதான் வச்சுருக்காங்க. ஆக இந்த நிலைகள்லாம் நாம் அட்லீஸ்ட்டு 3 வேளை ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதை நல்லா வளர்த்துக்கிட்டு வருவோம். இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அன்னைக்கு தான் வந்து சூரியன் பிறந்த நாள், சூரியன் உருவான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரியன் இதை வந்து சிவன் ராத்திரி புத்தகத்தில் வந்து 4வது பக்கத்தில் கொடுத்துருக்காரு சாமி. நீ படிச்சீங்கன்னா தெரியும். ஆக சிவன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுடுகாட்டில் போய் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடுறதை காமிப்பாங்க. அவன் வந்து இடுகாட்டு பிரியன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போவாங்க. அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் சாம்பாக போகுது, அது சாம்பலை தான் நாம் விபூதியாக பூசிக்கிறோம். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் அந்த நிலைகளை நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்தி செம்மைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். சாம்பச சாசிவ சாம்பச சாசிவ சாம்பச சாசிவ சாம்ப சிவோம்கர. இந்த சாம்பச சாசிவ அப்படிங்கிற உள்ள எங்கள் தெருவில் இருந்து சாமி போவோம், அப்போ பாடுவாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன், அந்த சாம்பலாக போகக்கூடிய சாம்பச சாசிவ சாக போகக்கூடிய இந்த சிவம், இதுக்கு நாம் ஆசை, என்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இப்படி போகுது இல்லையா? சாமி என்ன சொல்றாரு? மண்ணுடன் மண்ணாகும் மாய வாழ்க்கையில் மனைமே இனியாயிழும் மயங்காதே, பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே, நேற்றிருந்தார் என்று இருப்பது நிஜமோ, நிலையில்லா இவ்வுலக வாழ்க்கை சதமாமோ. பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காத, எப்போ பார்த்தாலும் ஆத்மஹத்யை பண்ணிக்கிட்டே இரு, எல்லாத்தையும் வென்று வந்துரு, மகிழ்ச்சியாக இரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. இதுதான். அப்போ அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற இருளை நீக்கி அருள் ஒளி என்ற உணர்வுகளை நமக்குள் பெருக்கி பேரானந்த நிலையில் என்றும் 16 என்ற நிலையில் வாழ்ந்து வளர்ந்திட வேண்டும் என்பதுதான் நமது தியானத்தின் நோக்கம், ஞானகுரு நமக்கு தந்தருடைய நிலை. ஆகவே
மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெறுவோம். இந்த அளவில் சிவத்தத்துவத்தை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை.